السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن العظيم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கிற ஏக இறைவனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. நம்மை எல்லாம் நேர்வழியின் பால் அழைத்து வந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களையும் தங்களால் முடிந்த அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த நபி தோழர்கள், நபி தோழிய பெண்மணிகள், தாபியன்கள், தபா தாபியன்கள், குறிப்பாக இந்த ஏகத்துவ மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகில் வாழ்கிற எல்லா முஸ்லிம்களின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் மற்றா கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நேரத்தை வீணான முறையில் செலவழிப்பதற்கு எவ்வளவோ வழிகள் இருந்தாலும் இணையதளங்களிலிருந்தும் வலைதளங்களிலிருந்தும் மீண்டு இறை மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நாமெல்லாம் சில மணி நேரங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளால் முதல் அமர்வு முடிந்து இரண்டாவது அமர்வில் நாமெல்லாம் இங்கே இருக்கிறோம். இப்போது இங்கே பேசப்படக்கூடிய தலைப்பு என்பது வெறுமனே ஒரு பயான் என்பதை தாண்டி இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடத்தை நாம் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். திருமறை குர்ஆனையும் ஹதீஸுகளையும் நாம் எடுத்து பார்த்தால் இறைவன் இறை நம்பிக்கை என்கிற இந்த பாடத்தை பற்றி திருமறை குர்ஆனிலேயும் ஹதீஸுகளிலேயும் பல நூறு இடங்களுக்கு மேலாக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த இறை நம்பிக்கை குறித்து திருமறை குர்ஆனிலேயும் ஹதீஸுகளிலேயும் அதிகமாக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த இறை நம்பிக்கை ஈமான் என்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலேயும் ஆணித்தரமாக பதிந்திருக்க வேண்டும். நீ என்னதான் அமல்களை அதிகமாக செய்தாலும், ஐகளை தொழுகை தொழுதாலும், நோன்பு நோற்றாலும், ஜக்காத்து கொடுத்தாலும், ஹஜ் செய்தாலும், பல கோடி லட்சங்கள் நீங்கள் தர்மம் செய்தாலும், உங்களிடத்திலே ஈமான் இல்லை என்றால் நீங்கள் செய்த எந்த அமல்களும் நற்காரியமும் அதற்கான எந்த பரிசும் உங்களுக்கு கொடுக்கப்படாது. முதல்ல இந்த ஈமான் என்றால் என்ன, இந்த ஈமான் என்றால் என்ன என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில நபி தோழர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது மனித உருவத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே மல் ஈமான், ஈமான்னா என்ன அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்டே ஒரு கேள்வி கேட்கிறார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அங்கே அமர்ந்திருந்த நபி தோழர்களுக்கும் இவர் ஒரு மனிதர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, காதல் ஈமானு, ஈமான் என்பது அன் துஅ்மினு பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ பிலிகாயிஹி வ ருசுலிஹி வ துஅ்மினு பில் பஅத். ஈமான் அப்படின்னா அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுதல், மலக்குமார்களை நம்பிக்கை கொள்ளுதல், நபிமார்களை நம்பிக்கை கொள்ளுதல், வேதங்களை நம்பிக்கை கொள்ளுதல், மறுமை நாளை நம்பிக்கை கொள்ளுதல், நன்மை தீமை யாவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் தான் நடக்கிறது என்கிற இந்த விதியை நம்பிக்கை கொள்ளுதல். இந்த 6 நம்பிக்கையும் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே அவன் நம்பி இருக்க வேண்டும். அப்படி நம்பினால்தான் அவன் முஸ்லிமாக இருப்பான். அப்படி நம்பினால்தான் இறை நம்பிக்கை கொண்ட அடியானாக இருப்பான். அப்படி இறை நம்பிக்கை கொண்ட அடியானாக இருந்தால் மட்டும்தான் அவன் செய்கிற எல்லா நற்காரியமும் இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். அவ்வளவுதானா? இந்த 6ஐயும் நம்பிக்கை கொண்டால் போதுமானதா?
ஈமான் என்றால் இது மட்டும் தானா என்று கேட்டால் இது மட்டும் கிடையாது. ஈமான் என்பது ஒரு மிகப்பெரிய பாடத்தை உள்ளடக்கியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல் ஈமானு, ஈமான் என்பது பிதுஉன் வ சித்தூன வ ஷுஅபா, ஈமான் என்பது 60க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. இன்னொரு செய்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. அப்ப இந்த இறை நம்பிக்கை என்பது எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளத்திலேயும் ஆணித்தரமாக பதிந்திருக்க வேண்டும். அது இந்த 6 அம்சங்களை மட்டும் கொண்டதா என்று கேட்டால் இல்லை, 70க்கும் மேற்பட்ட 60க்கும் மேற்பட்ட அம்சங்களை கொண்டதுதான் இந்த இறை நம்பிக்கை. இந்த இறை நம்பிக்கையில 70க்கும் மேற்பட்ட கிளைகளை நம்ம இந்த நேரத்திலே பார்க்க நினைத்தால் நம்மால் இந்த மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ள முடியாது. அதிலே ஒரு சொற்பமான ஒரு சில இறை நம்பிக்கை குறித்தான விஷயங்களை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இறை நம்பிக்கை குறித்து நாம் பேசப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வெறுமன செவியுற்று உள்ளத்திலே உணர்வதை தாண்டி இன்னொன்றையும் நீங்கள் சேர்த்து இங்கே கடைபிடிக்க வேண்டும். சுய பரிசோதனை. இங்கே சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அதை கேட்கும் பொழுது, அதை உள்ளத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கூடுதலாக உங்களுடைய உள்ளத்திலே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். என்ன சுய பரிசோதனை? சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு நாட்களாக இது இருக்கிறதா? இந்த இறை நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையிலே ஒட்டி கொண்டு இருக்கிறதா இல்லையா? அப்படி இல்லைன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த விஷயத்தை, இந்த அம்சத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்று செயல்படுவேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு இந்த தர்பியாவை விட்டு நீங்கள் களைய வேண்டும். அதுல அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு இறை நம்பிக்கையாளர்னா யார் அப்படின்னு ஒரே ஒரு வசனத்துல இறைவன் சொல்கிறான். இன்றைய தினம் மகரிப் தொழுகையில அந்த சூரா தான் ஓதப்பட்டது. இறை நம்பிக்கையாளர் என்றால் யார் என்பதை ஒரு வசனத்துல ஒரு 3 தகுதியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 8வது அத்தியாயம் 2வது வசனத்தில், இன்னமல் முஃமினூனல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், இந்த வசனத்தை கேட்கும் பொழுதே நம்முடைய உள்ளங்கள் நடுநடுங்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், நம்பிக்கை கொண்டோர் யார் எனில் அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். ஈமான் கொண்டவன்னா எப்படி இருப்பான்னா, அல்லாஹ்வை பற்றிய ஒரு செய்திகள், அல்லாஹ்வை பற்றிய ஒரு வசனங்கள் அவனிடத்திலே சொல்லப்படும் பொழுது ஒரு கணம் அவனுடைய உள்ளம் நின்று நடுங்க வேண்டும். அது நம்மிடத்திலே இருக்கிறதா? எல்லா நேரங்களிலேயும் எல்லா அம்சங்களிலேயும் அல்லாஹ்வை பற்றி கூறப்பட்டால் நம்முடைய உள்ளங்கள் நடுங்குகிறதா என்பதை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு கூறப்பட்டால் அவர்களுக்கு அந்த வசனம் அவர்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்திவிடும். அல்லாஹ்வை பற்றிய, இஸ்லாத்தை பற்றிய, சொர்க்கத்தை பற்றிய, மறுமையை பற்றிய, விதியை பற்றிய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய வசனங்களை, திருமறை குர்ஆனை அவர்கள் படிக்கும் பொழுது அவர்களுடைய நம்பிக்கை இன்னும் கூடுதலாக அதிகமாகிவிடும். ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி நம்ம உதாரணம் பார்ப்போம். அடுத்து 3வதாக அதே வசனத்தில் இறைவன் சொல்கிறான், வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அந்த இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வை சார்ந்திருப்பார்கள். எல்லா நேரத்திலேயும் அல்லாஹ் மட்டும் எனக்கு போதுமானவன் என்கிற அந்த அல்லாஹ்வை சார்ந்திருப்பார்கள் என்று இறைவன் இந்த வசனத்திலே சொல்கிறான். இதுல முதல் விஷயம் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அல்லாஹ்வை பற்றி கூறப்பட்டால் அவனுடைய உள்ளங்கள் நடுங்கும் என்று இறைவன் சொல்கிறான். இதுவும் ஒரு மிகப்பெரிய பாடம். இஸ்லாம் அல்லாஹ்வை பற்றி பயப்படக்கூடிய விஷயத்தை, இறையச்சம் என்கிற இந்த வார்த்தையை நம்ம பல இடங்கள்ல பல மார்க்க உரைகள் கேள்விப்பட்டிருப்போம். இறையச்சம், அல்லாஹ்வின் மீது பயப்படக்கூடிய விஷயம். இந்த பயம் எப்படி இருக்கணும்? இந்த உலகத்தில் உள்ள எல்லா தீமைகளையும், இன்றைய சமூகத்திலே நாம் வாழ்கிற இந்த நாட்டில் இதே சமூகத்திலே தீமைகள் என்பது
கொடூரமாக மாறி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்துகிற இந்த மொபைல் போனில் இருந்து நாம் சமூகத்திலே சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளிலையும் இந்த தீமைகள் என்பது பல்கி பெருகி காணப்படுகிறது. அப்படி ஒவ்வொரு தீமையும் நாம் செய்யும் பொழுது நம்ம என்ன தெரியுமா நினைச்சுட்டு இருக்கிறோம்? ஒரு பாவமான காரியத்தை செய்யும் பொழுது இப்பவா மரணம் வரப்போகுது, செஞ்ச உடனே அல்லாஹ் தண்டனையை கொடுத்துருவானா, செஞ்ச உடனே அல்லாஹ் தூக்கி நரகத்துல போட்டுருவானா, அப்பயே நம்ம பயப்படணும். மரணம் வருவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் இருக்கிறது, மறுமை வருவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் இருக்கிறது, அல்லாஹ் சொர்க்கத்தையும் நரகத்தையும் கொடுப்பதற்கு இன்னும் பல ஆண்டுகள் இருக்கிறது என்கிற இந்த ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே ஒரு நோயாக தொற்றிக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த முதல் விஷயம், ஒரு தீமையை செய்ய போகும் பொழுது அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த தீமையை செய்த அடுத்த நொடியும் நாம் மரணிக்கலாம் அப்படிங்கிற இந்த இறையச்சம் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். இந்த இறையச்சத்துக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அவ்வளவு ஆச்சரியத்திற்குரியது. அல்லாஹ் மீது எந்த அளவுக்கு பயந்தார்கள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை ஒருவர் இருக்கிறார். பொதுவாக அடிமைங்கிறது அன்றைய காலத்துல போர்க்களத்துல முஸ்லிம்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா அது ஒரு ரூல்ஸா இருந்துச்சு. முஸ்லிம்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா தோல்வி அடைந்தவர்களை இவர்கள் அழைச்சிட்டு வந்துருவாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு அடிமை ஒருவர் இருந்தார். அவர் என்ன செய்வார்னா, அவர் வெளியே போய் சம்பாதிச்சு அவருடைய பொருளாதாரத்திலிருந்து ஒரு பங்கை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுப்பாரு. அவர் ஒரு சில உணவுகளை எடுத்துட்டு வந்து அபூபக்கர் அவர்கள்ட்ட கொடுப்பாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதை சாப்பிடுவார்கள். அடிமையா இருக்கிறாரு, நம்மளை கொன்றுவாரோ, சாப்பாட்டுல எதையும் வச்சிருவாரோ அந்த அச்சம் எல்லாம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, அடிமையாக இருந்தாலும் ஒரு முதலாளி தன்னுடைய அடிமை இடத்திலே அவ்வளவு நம்பிக்கையாக நடந்திருக்கிறார். ஒரு நாள் என்ன செய்யறாருன்னா, அந்த அடிமை ஒரு உணவை எடுத்து கொண்டு வந்து அபூபக்கர் அவர்களுக்கு கொடுக்கிறார். அபூபக்கர் அதை சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போது அந்த அடிமை அபூபக்கர் அவர்கள்ட்ட சொல்றாங்க, இந்த உணவு எனக்கு எப்படி தெரியுமா வந்துச்சு? அறியாமை நேரத்துல ஒரு மனிதன் என் இடத்துல வந்தான், வந்து என் இடத்துல குறி கேட்டான், ஜோசியத்தை பத்தி கேட்டான். அது பொய்யும் தெரியும், இருந்தாலும் அவனை ஏமாற்றுற விதமாக நான் ஒரு ஜோசியத்தை சொல்லி அவனிடத்திலிருந்து அந்த பொருளாதாரத்தை வாங்கிட்டு வந்து அந்த உணவை நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு அந்த அடிமை சொல்றான். சொன்ன உடனே அபூபக்கர் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த உணவை தன்னுடைய கையை தொண்டை குழிக்குள்ளே விட்டு எடுத்து துப்பி அப்படியே வாந்தி எடுக்கிறார்கள். இது அல்லாஹ் மீதான பயம். எப்படிப்பட்ட பயம்? சாப்பிட்டுட்டோம், முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், அல்லாஹ் மன்னிச்சிருவான், அது இரண்டாவது. ஆனா அபூபக்கருடைய அந்த இரையச்சம் எப்படி இருந்துச்சு, அல்லாஹ் மீதான பயம் எப்படி இருந்துச்சு? சாப்பிட்டு கொண்டு இருந்த உணவை தொண்டை குழிக்குள் கையை விட்டு வாந்தி எடுத்தார். இது அல்லாஹ் மீதான பயம். இந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? இது போன்று நாம் பயப்படுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில நிறைய தீமைகள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே தொற்றி கொண்டிருக்கிறது. ஆனா அந்த நிறைய தீமைகள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே தொற்றி கொண்டிருக்கிற அந்த தீமைகள், அது பற்றி நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா, இது ஒரு பெரிய பாவம்லாம் கிடையாது, திருடுற அளவுக்கெல்லாம் பாவம் கிடையாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையிலே நாம் செய்கிற சின்ன சின்ன பாவங்கள் அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிகப்பெரிய குற்றங்களாக எழுதப்படும். முதல் விஷயம் பொய் பேசுவது. நம்முடைய வாழ்க்கையில பொய் என்பது சர்வ சாதாரணமாக ஒரு செயலை செய்துவிட்டு அதிலிருந்து இந்த உலக வாழ்க்கையிலே தப்பிப்பதற்காக இலகுவாக பொய் சொல்லிவிட்டு கடந்து விடுவோம். ஆனால் இந்த பொய் என்பது நம்ம நிறைய அமல்கள் செய்தாலும் இந்த பொய் ஒன்றே போதும் நம்மை நரகத்தில் அழைத்து செல்வதற்கு. அதுபோல இன்னொரு முக்கியமான ஒரு கெட்ட குணம் பலருடைய உள்ளத்திலையும் இருக்கும், யூகம் கொள்வது. சில பேர் நம்ம பார்ப்போம், பார்த்துட்டு அவருடைய முகத்தை பார்த்து, அவருடைய தோரணையை பார்த்து, அவருடைய செயல்பாடுகள் குறித்து எதையும் சிந்திக்காமல்
இவர் இப்படிதான் இருப்பாரு, இந்த மனுஷன் ஒரு மாதிரியான ஆளுதான் அப்படின்னு தன்னுடைய உள்ளத்திலேயே ஒரு விதமான கெட்ட எண்ணத்தை கொள்ளக்கூடிய இந்த நிலை பலருக்கும் இருக்கும். பார்த்த உடனே ஒருத்தர் முடிவு செஞ்சிட முடியுமா? அவரோடு பழகணும், அவருடைய நல்ல காரியங்கள் கெட்ட செயல்பாடுகள் அதை தெரிஞ்சுக்கணும், அதற்கு பிறகு இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அது சரியானது. பார்த்த உடனேயே அவரை பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உள்ளத்திலே ஒரு விதமான யூகம் கொள்வது என்பது பலருக்கும் இது ஒரு பெரிய பாவமாக தெரியாது, பலருக்கும் இதெல்லாம் ஒரு குற்றமாக தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யூகம் கொள்வதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், யூகமே மிகப்பெரிய பொய். நிறைய பேரை பார்க்கலாம், குறிப்பாக பெண்களிடத்திலே இது இருக்கும். மார்க்கம் படித்திருக்கக்கூடிய பெண்களிடத்திலேயும் இது போன்ற நிலையை நாம் பார்க்க முடியும். இந்த யூகம் எப்பெல்லாம் ஆரம்பிக்கும் தெரியுமா? முதல் விஷயம், ஒரு நபரை பார்க்கும் பொழுது அவரை நமக்கு பிடிக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் வரும். என்ன காரணம்னா, அவருடைய செயல்பாடுகள் மற்ற மக்களிடத்திலே மற்ற சாராரிடத்திலே ஒரு நல்ல பெயர் எடுத்திருக்கும். அவருடைய செயல்பாடு மற்றவர்கள் புகழக்கூடிய அளவிற்கு, புகழ் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், மற்றவர்கள் புகழக்கூடிய அளவுக்கு ஒருவர் வந்துவிட்டால் அவரை பார்க்கும் பொழுது ஒரு விதமான பொறாமை நம்மளை என்ன செய்யும்னா அந்த யூகத்துல கொண்டு போய் நிப்பாட்டும். அந்த யூகம் எங்க கொண்டு போகும்னா அவரை பற்றிய தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி பொய் சொல்வதிலே கொண்டு போய் நிறுத்திவிடும். இது ஒரு மோசமான குணம். நம்மை விட ஒருவர் எல்லா விஷயங்களிலேயும் சிறந்தவராக இருக்கிறார் என்றால் அவரை போன்று நீங்கள் ஆக வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படலாம், பொறாமையும் படலாம். இஸ்லாம் 2 விஷயத்திலே பொறாமைப்படுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. அதுல முதல் விஷயம் என்னன்னா, மார்க்க அடிப்படையிலே ஒருவர் சரியாக தீர்ப்பு சொல்கிறார், மார்க்க அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை சரியாக ஒருவர் அமைத்துக் கொள்கிறார், அவர்களை பார்த்து நீங்கள் பொறாமைப்படலாம். அந்த பொறாமை எப்படி தெரியுமா இருக்கணும்? இவரை போல நானும் மார்க்க தீர்ப்பை சரியா சொல்லணும், இவரை போல மார்க்க அடிப்படையிலே நானும் இருக்க வேண்டும், இப்படி நீங்க பொறாமப்படலாம். ஆனா அந்த பொறாமை உங்களை எப்படி மாற்றிடக்கூடாதுன்னா, இவர் என்ன சிறந்தவராக இருக்கிறது, இவரை பற்றி நாம் மற்றவர்களிடத்திலே பொய்யை சொல்லுவோம், புறத்தை சொல்லுவோம் அப்படின்னு இந்த நிலைக்கு நம்மை மாற்றுவது, இந்த குணம் அப்படிங்கிறது நம்ம இடத்திலே இது தவறு என்று தெரியாமலேயே நம்முடைய உள்ளத்திலே இருக்கும். அப்ப இது போன்ற விஷயங்களிலே உடனே நாம் அல்லாஹ்விற்கு அஞ்சக்கூடிய ஒரு முஸ்லிமாக இருந்தால் இதிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்ப இறையச்சம் குறித்து எல்லா நேரங்களிலேயும் நாம் உறுதியாக அல்லாஹ்வின் மீது பயத்தோடு ஒவ்வொரு நாளும் நாம் வாழ வேண்டும். அடுத்து அதே வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, வஇதா துலியத் அலைஹிமுல் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்பட்டால் அவர்களுடைய இறை நம்பிக்கை அதிகமாக மாறிவிடும். நபித்தோழர்களுடைய காலத்தை எடுத்துக்கொள்வோமே, நபித்தோழர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்படும் பொழுது எந்த அளவிற்கு அவர்களுடைய நம்பிக்கை அதிகமாகுச்சு? நிறைய செய்திகள் நமக்கெல்லாம் தெரிந்த செய்திகள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடாத வரை நீங்கள் நன்மையை அடைய மாட்டீர்கள். இந்த ஒரு வசனம் இறங்குகிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்திலே எப்படிப்பட்ட நம்பிக்கை அதிகரிச்சுச்சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நேரா வராப்புல வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்திலே இருக்கக்கூடிய சொத்துக்களில் மிக உயர்ந்த சொத்து பைருஹா என்கிற இந்த தோட்டம் தான், நான் நேசிக்கிற அதிகமான சொத்துக்களில் உயர்ந்த சொத்து இந்த சொத்து தான், இதை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்ய நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ் ஒரு நொடி நின்று சொல்கிறார்கள், அபூ தல்ஹாவே, இதையா நீங்கள் தர்மம் செய்ய போறீங்க? ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்படுறாங்க. அந்த அளவிற்கு உயர்ந்த சொத்தாக பார்க்கப்பட்ட தன்னுடைய சொத்தை அந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் அவருக்கு தர்மத்தினுடைய சிந்தனையை அதிகப்படுத்தி இருக்கிறது. நபி தோழர்கள் மதுவிலையும் போதையிலையும் ஊறி இருந்தார்கள். எப்போது? இஸ்லாம் மதுவை தடை செய்வதற்கு முன்னாடி.
எந்த அளவுக்கு அந்த மதுவிற்கு அடிமையாக இருந்தார்கள் என்றால் ஒவ்வொருவரும் தன்னுடைய வீடுகளிலே குளம் குளமாக மதுவை சேமித்து வைத்திருப்பார்கள். திருமறை குர்ஆன் வசனம் மதுவை தடை செய்கிறது, அல்லாஹ்வுடைய வார்த்தை இறங்குகிறது. அடுத்த நொடி நபி தோழர்கள் அனைவரும் தன்னுடைய வீடுகளில் இருந்த மதுவை எடுத்து மதீனா வீதிகளிலே தூக்கி வீசுகிறார்கள். அல்லாஹ் தடை செய்துவிட்டால் இனிமே நமக்கு வேண்டாம். இத்தனை வருடம் இதற்கு அடிமையாக இருந்தேனே, இத்தனை வருடம் இந்த மதுவை நான் பிடித்துக் கொண்டிருந்தேனே, எப்படி உடனே நான் நிறுத்துவது? கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் நிறுத்துறான். கடைசியில முழுமையாக நிறுத்தும் பொழுது அப்போது யாரும் எந்த யோசனையும் இல்லை. உடனே தூக்கி தன்னுடைய வீடுகளிலே சேமித்து வைத்திருந்த மதுவை தூக்கி வீதிகளிலே வீசுகிறார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு அவர்கள் கொடுத்த மதிப்பு. அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேட்கப்படும் பொழுது அவர்களுடைய உள்ளங்களிலே நம்பிக்கை அதிகரித்தது. இதே நம்பிக்கை தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? ஒவ்வொரு ரமலான் வந்துவிட்டால் திருமறை குர்ஆனை நாம் முழுமையாக ஓதுவோம். எப்படி ஓதுவோம்? குர்ஆன் தூசி படிஞ்சு 11 மாசங்களாக சூட்கேஸ்ல வைக்கப்பட்டிருக்கும். ரமலான் மாசம் வந்துருச்சுன்னா குர்ஆனை எடுத்து தூசி தட்டி ஒரு மாசம் முழுக்க உட்கார்ந்து ஓதுவோம். ஓத வேண்டும், நன்மைதான். எத்தனை நபர்கள் திருமறை குர்ஆனை நான் 7 முறை முடித்தேன், 10 முறை முடித்தேன், 15 முறை முடித்தேன் என்று சொல்கிறோமே, அப்படி சொல்லக்கூடியவர்கள் எத்தனை முறை திருமறை குர்ஆனை தமிழ் மொழியிலே முடித்தீர்கள்? குர்ஆனுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் தமிழ் மொழியிலே படித்தது எத்தனை பேர்? அரபியில படிக்கணும். ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை. ரமலான் மாசத்துல இன்னும் பல மடங்கு நன்மைகள் அதிகரிக்கும். அதெல்லாம் நன்மைதான், சரிதான். அதோடு சேர்த்து நம் மொழியிலே இந்த குர்ஆனை படித்தால் தானே திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் என்று தெரியும். எத்தனை தடவை முடித்தோம்? பலமுறை திருமறை குர்ஆனை அரபியில் முடித்த நாம் தமிழ் மொழியிலே நாம் பழக படிப்பதில்லை. அப்படி படிக்காததால் தான் நம்முடைய நம்பிக்கை ஈமான் அதிகரிப்பதில்லை. திருமறை குர்ஆனிலே இறைவன் பல இடங்களிலே இவ்வுலகத்தில் உள்ள பல்வேறு விதமான தீமைகளை தடை செய்து இறைவன் பேசுகிறான். அந்த தீமையினுடைய கொடூரத்தை இறைவன் பேசுகிறான். வரதட்சணை வாங்கக்கூடாது, வட்டி என்பது எந்த முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே வந்துவிடக் கூடாது, புறம் என்பது எந்த முஸ்லிமுடைய வாழ்க்கையிலும் வந்துவிடக் கூடாது, அவதூறு என்பது எந்த முஸ்லிமுடைய வாழ்க்கையிலும் வந்துவிடக் கூடாது. இப்படி அன்றாடம் நாம் செய்கிற ஒவ்வொரு தீமை குறித்தும் திருமறை குர்ஆன் சொல்கிறது. அதை படித்தாலும் கூட நம்முடைய நம்பிக்கை அதிகரிப்பதில்லை. காரணம் என்ன? ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்திலே இது குறித்து சுய பரிசோதனை செய்யும். அடுத்து அதே வசனத்திலே இறை நம்பிக்கை குறித்து அல்லாஹ் பேசும் பொழுது இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வையே சார்ந்திருப்பார்கள். இந்த வார்த்தையை திருமறை குர்ஆனிலே இறைவன் ஏராளமான இடங்களிலே சொல்கிறான். ஒரு இறை நம்பிக்கையாளன், ஒரு முஸ்லிம் எந்த நிலையிலேயும் அல்லாஹ்வை சார்ந்திருப்பான். இந்த உலகத்திலே ஒரு சோதனையை அவன் பார்க்கிறான். இந்த உலகத்திலே தாங்க முடியாத உச்சக்கட்டமான ஒரு கஷ்டத்தை அவன் சந்திக்கிறான். எல்லா நிலையிலையும் ஒரு உச்சக்கட்டமான சோதனையின் போது என்னோடு இருந்த நண்பன் என் கூட இல்லை, எனக்காக இருந்த என்னுடைய பிள்ளைகள் என்னோடு இல்லை, என்னை பார்த்து பார்த்து பக்குவமாய் வளர்த்த என்னுடைய தாய் தந்தைகள் என்னோடு இல்லை, இந்த உலகத்திலே எனக்காக யாருமே உதவி செய்யவில்லை என்று இருந்தாலும் கூட ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி இருப்பான்னா, என்னுடைய அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். ஒரு சோதனை நமக்கு வரும் பொழுது இந்த சோதனையை என்னுடைய இறைவன் எனக்கு தருகிறான், அவன் என்னோடு இருக்கிறான் என்கிற இந்த எண்ணம் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலையும் அதிகமாக இருக்கு. நம்ம எல்லோரும் சொல்லுவோம், நான் அல்லாஹை சார்ந்திருக்கிறேன், நான் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், எல்லா நிலைகளிலையும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அப்படின்னு எப்ப தெரியுமா சொல்லுவோம்? ஒரு சின்ன சின்ன சோதனைகள் வரும் பொழுது, சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும் பொழுது எல்லா நிலைகளையும் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டால், ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தைக்கு நம்முடைய கண் முன்பாக அல்லாஹ் மரணத்தை கொடுத்து விட்டால் தாங்கிப்போமா? திருமணம் முடிந்து 40 வருடங்கள் ஆகிவிட்டது, 20 வருடங்கள் ஆகிவிட்டது, ஆனால் இறைவன் எனக்கு குழந்தையை தரவில்லை. குழந்தை பாக்கியத்தை நான் தேடாத ஏறாத எந்த மருத்துவமனையும் இல்லை, இறைவன் எனக்கு குழந்தையை தரவில்லை. இது போன்ற உச்சக்கட்டமான சோதனைகளை, இது போன்ற உச்சக்கட்டமான துன்பத்தை சந்திக்கும் பொழுது அப்போது மனிதன் அல்லாஹ்வை சார்ந்திருப்பதிலிருந்து
ஒரு கணம் சரிந்து விடுகிறான். இந்த அல்லாஹ்வை சார்ந்திருப்பது, அதற்கு ஒரு உதாரணத்தை நான் ஒரு இணையதளத்துல படிச்சேன். ஒரு சிறுவன் என்ன செய்யறான்னா, அந்த ஊர்ல மழை பெய்யாமல் இருக்கிறது. சில மாதங்களாக மழை காலத்தில் கூட மழை பெய்யாமல் இருக்கிறது. அவ என்ன செய்யறாங்கன்னா, மழை பெய்யலைன்னா மழை தொழுகை நடத்துவோம். அப்படி மழை தொழுகை நடத்தும் பொழுது எல்லோரும் திடலுக்கு மழை தொழுகைக்கு போறான். ஒரு சிறுவன் மட்டும் என்ன செய்யறான்னா, தொழுகைக்கு போகும் பொழுது ஒரு கொடையை சேர்த்து எடுத்துட்டு போறான். எல்லாரும் மழை தொழுகைக்கு போறாங்க, உச்சகட்டமாக வெயில் அடிக்குது. இவன் மட்டும் என்ன செய்யறான்னா, ஒரு கொடையை எடுத்துட்டு மழை தொழுகைக்கு போறான். எல்லாரும் கேட்கிறாங்க, சிரிக்கிறாங்க. எப்ப மழை இல்லைன்னு தான் தொழுகைக்கு போறோம், இவ்வளவு வெயில் அடிக்குது, கொடையை எடுத்துட்டு போறிய? அவன் சொன்னா, மழை தொழுகைக்கு தானே போறோம், அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய தானே போறோம், தொழுகைக்கு பிறகு அல்லாஹ் மழையை இறக்கலாம்ல, நீங்க எல்லாம் நினைஞ்சிட்டு வந்துருவீங்க, நான் கொடை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு அந்த சிறுவன் சொல்லுகிறான். எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கணும்னா, இதை சொல்லும் பொழுதே ஒரு விதமான சிரிப்பு நமக்கு ஏற்படும். அதெல்லாம் கிடைக்குமா? மழை தொழுகைக்கு போறோம், தொழுது முடிக்கிறோம், துஆ செஞ்சுட்டு வரோம், 2-3 நாள் கழிச்சு அல்லாஹ் மழையை தருவான், உடனே தான் தந்துருவானா? எல்லாருடைய உள்ளத்திலும் இது இருக்கும். ஆனால் அந்த சிறுவன் நினைத்தான், அல்லாஹ் நாடினால் இந்த மழை தொழுகை தொழுது முடித்தவுடன் அல்லாஹ் நமக்கு மழையை இறக்குவான். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. எல்லாத்தையும் நம்பிக்கை இருக்குது, எல்லாரும் அல்லாஹை சார்ந்திருக்கிறோம். ஆனால் அந்த அல்லாஹை சார்ந்திருந்தல் என்பது சாதாரணமான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கக்கூடாது. உச்சகட்டமான விஷயத்தில் கூட அல்லாஹை சார்ந்திருக்கக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு இருக்கிறது. இந்த உலகத்துல அல்லாஹ் நமக்கு பல விஷயங்களிலே தோல்வியை கொடுத்திருப்பார். பொருளாதார விஷயத்தில் தோல்வியை கொடுத்திருப்பார். நல்ல வியாபாரத்தை செய்யணும், பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருப்பார். அப்படி முதலீடு செய்யும் பொழுது அவர் ஒரு மிகப்பெரிய கனவிற்கு வந்திருப்பார். இந்த ஊர்ல இந்த இடத்துல இந்த கடையை வச்சோம்னா வியாபாரம் அடிச்சுக்கிட்டு போகும், யாரும் இந்த கடையை வைக்கல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை போட்டிருக்காரு. போட்டுட்டு வியாபாரத்தை தொடங்குவாரு. 1 மாசம் 2 மாசத்துல வியாபாரம் மிகப்பெரிய நஷ்டத்திற்கு வரும். இதை தோல்வின்னு அவர் நினைப்பார். தன்னிடத்துல இருந்த பொருளாதாரம் மிகப்பெரிய தோல்வி அடைகிறது, இது தோல்வி நடப்பாரு. ஆனால் இது வெற்றிக்கான முதல் படி என்று பலர் நினைப்பது கிடையாது. வெற்றி என்பது இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் மரணம் வரைக்கும் எல்லா விஷயங்களிலேயும் தோல்வி அடைந்தாலும் வெற்றிங்கிறது எங்க தெரியுமா இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வெற்றி என்பது அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு யார் சொர்க்கத்திற்கு செல்கிறாரோ அவர்தான் உண்மையான வெற்றியாளர். உலகத்துல பொருளாதாரத்துல சோதனை, பொருளாதாரத்துல தோல்வி, குழந்தை இல்லாமல் அல்லாஹ் கொடுக்கிறான். தன்னோடு யாரும் உறவினர்கள் யாரும் தனக்காக நியாயம் பேசுவதில்லை, தன்னை பொய்யர்கள் என்று சொல்கிறார்கள், தன் மீதான அவதூறுகள் ஊர் முழுக்க பரப்பப்படுகிறது. யாரும் என்னோடு இல்லை, இருந்தாலும் கூட இந்த உலக வாழ்க்கையிலே மரணம் வரைக்கும் எனக்கு சோதனை வந்தாலும் சொர்க்கம் மூலமாக நான் வெற்றி அடைவேன் அப்படின்னு ஒரு இறை நம்பிக்கையாளர் நினைக்க வேண்டும். இந்த நினைப்பு, இந்த அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய விஷயம் நம்முடைய உள்ளத்திலே அதிகமாக இருக்க வேண்டும். அந்த சொர்க்கத்தின் மீதான பேராசை கொள்ள வேண்டும். ஆசை கொண்டால் போதுமானது இல்லை. சொர்க்கம் மீதாக மிகப்பெரிய பேராசை நீங்கள் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லா சோதனைகளையும் நீங்கள் இலகுவாக சந்தித்து விடுவீர்கள். நீங்கள் சந்திக்கிற எல்லா துன்பத்தையும் இலகுவாக நீங்கள் கடந்து விடுவீர்கள். ஏனென்றால் சொர்க்கம் என்பது அவ்வளவு சிறந்தது. நபிகளாருடைய காலத்துல பத்ர் போர்க்களம் நடக்கிறது. இந்த பத்ர் போர்க்களத்துல எதிரிகள் வருவதற்கு முன்பாகவே முஸ்லிம் பட்டாளம் புறப்பட்டு செல்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் எல்லோரும் அமைதியா இருங்க, எதிரிகள் வரட்டும், வந்ததற்கு பிறகு நான் ஆணையிடுகிறேன், அப்போது நீங்கள் போர் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லோரும் அமைதியா இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எதிரிகள் வந்ததோட சொல்றாங்க, சோழத்தின் பக்கம் நீங்கள் செல்லுங்கள், அதனுடைய விசாலம் வானம் பூமி எல்லாத்தையும் ஒன்றிணைத்து விடும்.
போங்க, போர்க்களத்துக்கு செல்லுங்கள், போரிடுங்கள், எதிரிகள் வந்து விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போது ஒரு நபித்தோழர் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு இருக்கிறார். பலரும் இந்த செய்திகளை கேட்டிருப்போம். உமைர் பின் அல் ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு பேரிச்சம்பழத்தை தன்னுடைய பையிலிருந்து எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த போர்க்களத்திலே நான் கலந்து கொண்டு செத்து மடிந்து விட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன தருவீங்க எனக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபில் ஜன்னா, உனக்காக சொர்க்கம் காத்திருக்கிறது. நபித்தோழர் அப்போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் இந்த பழங்களை சாப்பிட்டு முடிக்கும் வரை உயிர் வாழ்ந்தேன்னா, என்னுடைய பையில் இருக்கக்கூடிய இந்த பழத்தை நான் சாப்பிட்டு முடிக்கும் வரை உயிர் வாழ்ந்தேன் என்றால் அதுதான் இந்த உலகத்திலே எனக்கு நீண்ட வாழ்க்கை. வேண்டாம், பழத்தை தூக்கி வீசுகிறார், போர்க்களத்திலே குதிக்கிறார், போரிடுகிறார், தன்னுடைய உடலிலே 80க்கும் மேற்பட்ட காயங்களோடு செத்து மடிகிறார். காரணம் சொர்க்கம் என்னங்கிறதுக்காக. எப்படிப்பட்ட ஒரு அச்சம் பார்த்தீங்களா? சொர்க்கத்தின் மீதான எப்படிப்பட்ட பேராசை. நம்ம நினைக்கிறோம் இன்னும் 30 வருஷம் வாழ்ந்துக்கலாம், இன்னும் 40 வருஷம் வாழ்ந்துக்கலாம், 50 வருஷம் வாழ்ந்துக்கலாம், அப்போது நன்மையும் செய்யலாம், நமக்கு இன்னும் நாட்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த உமைர் பின் அல் ஹுமாம் நினைத்தால், பேரிச்சம்பழத்தை சாப்பிடுற அந்த 1 நிமிடம் 2 நிமிடம் எனக்கு நீண்ட வாழ்க்கை, அது எனக்கு வேண்டாம், சொர்க்கம் தான் வேண்டும்னு போர்க்களத்துல குதித்து செத்து மடிகிறார். இந்த பேராசை, சொர்க்கத்தின் மீதான பேராசை நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறதா? சொர்க்கத்தை நாம் எந்த அளவிற்கு நேசிக்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். சொர்க்கம்னா சும்மாவா? முதல் இந்த சொர்க்கம் இருக்குதுல, சொர்க்கம்னு சொன்ன உடனேயே நம்முடைய முகத்திலே ஒரு புன்னகை வர வேண்டும், நம்முடைய உள்ளத்திலே ஒரு ஆனந்தம் வர வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த சொர்க்கம் அப்படிங்கிறது நீங்க பார்க்கிற கொடைக்கானல் கிடையாது, இந்த சொர்க்கம் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கிற ஊட்டி கிடையாது, நீங்கள் சொர்க்கம் என்பது நீங்கள் பார்க்கிற உயர்ந்த 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 நாடுகள் கிடையாது. உங்களுடைய உள்ளங்கள் இருக்குதுல, உங்களுடைய உள்ளத்தால், உங்களுடைய மனதால் நீங்க ஒரு விஷயத்தை கற்பனை செய்தாலும் அந்த சொர்க்கம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனால கற்பனை செய்யவே முடியாது. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டுமே, அவன் ஆசைப்படுவான், எனக்குன்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல என்னுடைய வீட்டை சுத்தி அப்படியே புல் நிறைந்த திடல், அதுல நானும் என்னுடைய மனைவி பிள்ளைகள் மட்டும், அந்த வீடு ஒரு சின்ன வீடாக இருக்க வேண்டும், அதிலே நானே அறுவடைகள் செய்ய வேண்டும், வாசல் இப்படி இருக்கணும், மேற்கூரை இப்படி இருக்க வேண்டும், ரூம்ல இதெல்லாம் இருக்கணும், ஹால்ல இதெல்லாம் இருக்கணும், வாசல்ல உள்ள தோட்டத்துல இந்த மரங்கள் எல்லாம் இருக்க வேண்டும், இந்த செடிகள் எல்லாம் இருக்க வேண்டும். இப்படி ஒரு கற்பனை நம்ம செய்வோம்ல, அது போல நீங்கள் நாள் கணக்க உட்கார்ந்து சொர்க்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் கற்பனை செய்தால் உங்களுடைய மனம் அந்த கற்பனையை எட்டாது, உங்களுடைய உள்ளம் அந்த கற்பனையை எட்டாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எந்த கண்களும் அந்த சொர்க்கத்தை பார்த்திருக்காது, இந்த உலகத்தில் உள்ள எந்த காதுகளும் அந்த சொர்க்கத்தினுடைய வர்ணனையை பற்றி செவியுற்று இருக்காது. அந்த அளவிற்கு சொர்க்கம் என்பது அவ்வளவு உயர்ந்தது. அந்த சொர்க்கத்திலே நீங்கள் இளமையாகத்தான் இருப்பீர்கள். இதுதான் முக்கியமானது. இன்னைக்கு எல்லாம் இந்த இளமைக்கு ஆசைப்படக்கூடியவர்கள் எல்லோரும் இளமைக்கு ஆசைப்படுவார். வயசு ஒரு 32 33 ஆயிடுச்சுன்னா இப்பெல்லாம் ஒரு சட்டமாவே இருக்குது, பெண்கள்கிட்ட வயசை கேட்கக்கூடாது, ஆண்கள்கிட்ட சம்பளத்தை கேட்கக்கூடாது. ஏன் 32 33 வயசாயிடுச்சுன்னா நம்ம இடத்துல வயசை கேட்டா 32, இதை எப்படி சொல்றது, நம்முடைய இளமை குறைந்து விட்டது அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கும். இளமை மீதான ஒரு ஆசை அது. 40 வயசானாலும் 20 வயசா பார்க்கறதுக்கு தெரியறதுக்கு என்னெல்லாம் கிரீம் இருக்கு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணும். மேக்கப்புக்கு தனி ஒரு சூட்கேஸ் வச்சிருக்கோம். பல்லாம் அந்த சூட்கேஸ் வைத்த காலம் மாறி மேக்கப்புக்கு ஒரு தனி பீரோ, சேமிக்கு ஒரு தனி பீரோ, மேக்கப்புக்கு ஒரு தனி பீரோ. காரணம் என்ன? தன்னுடைய இளமையை நான் காட்ட வேண்டும்,
அப்ப இளமை மீதான ஆசை நமக்கு இருந்தாலும், நீங்கள் என்னதான் செல்வந்தராக இருந்தாலும், கோடீஸ்வராக இருந்தாலும், உங்களுக்கு 80 வயசு ஆயிடுச்சுன்னா மீண்டும் நீங்கள் இந்த இளமைக்கு செல்லவே முடியாது. ஆனால் இந்த இளமை சொர்க்கத்திலே நீங்கள் நிரந்தரமாக இந்த இளமையில் இருப்பீர்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், கோடீஸ்வரனாக இருப்பான், லட்சாதிபதியாக இருப்பான், என்னதான் கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, நோய் வராம தடுக்க முடியுமா? நோயிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள முடியுமா? புரூஸ் லீ நினைக்கிறார். அவர் என்ன செய்வாருன்னா, ஒரு 100க்கும் மேற்பட்ட நபர்களை தான் கூட வச்சிருக்காரு. அவர் உடல்ல ஏதாவது ஒரு பாதிப்பு, கண்ணில பாதிப்பா, உடனே அவருடைய கண்ணெடுத்து இவர் கொடுப்பாங்க. அவருடைய உடல்ல எந்த நோயினாலும் பல லட்சங்கள் பல கோடிகள் போட்டு மருத்துவரை கூடவே வைத்திருப்பார். ஆனால் அவர் 50 வயசுக்கு மேல வாழலன்னு நினைக்கிறார். அவ்வளவு பெரிய கோடீஸ்வராக இருந்து அவருடைய உடலிலே எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். ஆனால் அவரால் வாழ முடியவில்லை, செத்துவிட்டார். நோய் தடுக்க முடியாது, மரணம் தடுக்க முடியாது, பசி எல்லாருக்கும் பசி இருக்கும். எவ்வளவு நாள் சாப்பிடாம இருக்கும்? டயட்ல இருக்குன்னு சொல்லுவோம். உடம்பு குறைக்க போறேன், நான் டயட்ல இருக்கேன், இன்னையிலிருந்து நான் சோறே சாப்பிட மாட்டேன். எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? ஒரு வாரம், ஒரு மாசம், 1.5 மாசம் வெளியே போவோம். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் சாப்பிட்டுப்போம், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் பர்கர் சாப்பிட்டுப்போம், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் பீஸா சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சாப்பிடுவோம். அடுத்த நாள் அதான் எது சாப்பிட்டாச்சே, டயட்லாம் முடிஞ்சு போச்சு, அடுத்தது திரும்பி ஆரம்பிக்கும். பசி இல்லாம ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ முடியாது. அவன் யாரு? எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, பசி இல்லாம வாழ முடியாது. இளமை அவனுக்கு கண்டிப்பாக போகத்தான் செய்யும், நோய் அவனுக்கு வரத்தான் செய்யும், மரணம் அவனுக்கு வரத்தான் செய்யும். தூக்கம் என்னதான் முதுமையான வயசுல போனாலும் சரி, அவர்களுக்கு தூக்கம் என்பது கண்டிப்பாக தேவை. இப்படி எல்லா விதமான பலவீனத்திற்கும் அப்பாற்பட்டதுதான் அந்த சொர்க்கம். நாம் நினைத்த எல்லா விஷயத்தையும், நாம் ஆசைப்படுகிற எல்லா விஷயத்தையும் நொடி பொழுதில் கிடைக்கக்கூடியதுதான் சொர்க்கம். இந்த உலகத்திலே எல்லா விஷயத்திலையும் தோல்வியாளனாக இருக்கிறோம். ஒரு யாசகனாகவே இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் அது தோல்வி கிடையாது. நாளை மறுமையிலே சொர்க்கம்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் தான் வெற்றியாளர்கள். அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். அதற்கான வழியை நாம் தேர்வு செய்து அதன் அடிப்படையிலே பயணிக்கக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த நிறைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.